சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம், இஸ்ரேல் நிறுவனங்களில் 84,000 கோடி ரூபாய் முதலீடு. விரைவில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமையவுள்ள 1000 இஸ்ரேல் நிறுவனங்கள். பற்றி எரியும் எண்ணெய் கப்பல் ஹவுதிகள் விடாத தாக்குதல். இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேல் வீரர்கள் தங்கியிருந்த இடத்தினை குறிவைத்து ஹமாஸ் நடத்திய தாக்குதல் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. இந்நிலையில் தங்கள் தரப்பில் ஒரு இஸ்ரேலிய வீரர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் கூறுகின்றது. குறிப்பாக இஸ்ரேலின் மூத்த படைப்பிரிவின் முக்கிய அதிகாரி தெற்கு காசாவில் நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் மூலம் தற்போது கொல்லப்பட்ட இஸ்ரேல் வீரர்களின் எண்ணிக்கை 700 கடந்துள்ளது. இருப்பினும் இந்த எண்ணிக்கை குறைவான எண்ணிக்கை என்று ஹமாஸ் கூறி வருகின்றது. இதனிடையே 327வது நாளாக நீடித்து வருகின்ற யுத்தத்தில் காசாவில் கொடுமைகள் அதிகரித்திருக்கின்றன. மேற்கு கரையில் முன்னபோதும் இல்லாத அளவிற்கு 9 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்தபடியாக காசாவில் இஸ்ரேல் அரங்கேற்றி வருகின்ற இனப்படுகொலைகளை கண்டித்து உலகில் உள்ள பல ஜனநாயக நாடுகள் இஸ்ரேலுடனான உறவினை துண்டித்து வருகின்றன. ஆனால் மன்னராட்சி நாடான ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஆயுதம் தயாரிக்கும் நிறுவனங்களில் பெரும் முதலீடு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. த பிரஸ் டிவி வெளியிட்டுள்ள செய்தியில், இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்கும் அமெரிக்காவின் திட்டமான ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐக்கிய அரபு அமீரகம் கையெழுத்திட்டது. அதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் EDG குரூப் இஸ்ரேலில் இஸ்ரேல் ஏர் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனத்துடன் இணைந்து ஆளில்லா ராணுவ படகுகளை உருவாக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் G42 நிறுவனமானது இஸ்ரேல் ராணுவத்திற்கு ஆயுத உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்ற ராஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனத்தில் பங்குகளை வாங்கி முதலீடு செய்வதற்கான பணிகளையும் தொடங்கியுள்ளது. இந்த நிறுவனமானது துபாய் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவரும் அமீரகத்தின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான தக்னூன் பின் சயித் அல் நஹ்யான் என்பவரின் தலைமையில் இயங்கி வருகின்றது. இஸ்ரேல் அரபு அமீரக உறவு குறித்து UAE இஸ்ரேல் பிசினஸ் கவுன்சில் துணைத் தலைவர் டோரியன் பராக் கோருகின்ற போது, விரைவில் அரபு மண்ணில் 1000 இஸ்ரேலிய நிறுவனங்கள் காலூன்றும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கு உதாரணமாக எல்பிட் சிஸ்டம் நிறுவனத்தை குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலைச் சேர்ந்த இந்த நிறுவனம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் எல்பிட் சிஸ்டம் எமிரேட்ஸ் பெயரில் இயங்கி வருகின்றது. இந்த நிறுவனத்தில் அமீரகம் முதலீடு செய்துள்ளது. இந்த நிறுவனமானது இஸ்ரேல், ஐக்கிய அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு தேவையான ஆயுதங்களை இணைந்து தயாரிக்கின்றது. இஸ்ரேலின் டைமர் ஹேஸ்ஃபீல்ட் நிறுவனத்தில் அமீரக அரசுக்கு சொந்தமான முபாதலா நிறுவனம் 11% முதலீடு செய்திருக்கின்றது. அமீரகத்தின் இதை முபாடா நிறுவனமானது டெல் அவிவில் தலைமையகத்தை கொண்டுள்ள இஸ்ரேலின் மற்றொரு நிறுவனமான ஃபிடான்கோ நிறுவனத்தில் முதலீடுகளை செய்திருக்கின்றது. இந்த ஃபிடான்கோ நிறுவனமானது இஸ்ரேலின் முன்னாள் பிரதமரின் மகனான செமி பெரசோலால் நிறுவப்பட்டதாகும். இஸ்ரேல் முன்னாள் ராணுவ தளபதி மோசோயா அலோன் என்பவரை தலைவராக கொண்ட ராணுவ உபகரணங்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனத்திலும் ஐக்கிய அரபு அமீரகம் முதலீடு செய்திருக்கின்றது. இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த தொழிலாளர்களின் உழைப்பின் மூலம் வளர்ந்த ஐக்கிய அரபு அமீரகமானது இஸ்ரேலில் பல்லாயிரம் கோடிகளை முதலீடு செய்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து, அல்-அக்ஸா மசூதி வளாகத்தில் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு மந்திரி டேமர் பென்கிவரின் ஊடுருவலை ஆதரிக்க இஸ்ரேலிய பாரம்பரிய அமைச்சகம் 2 மில்லியன் ஷெல்களை ஒதுக்கியுள்ளதாக பலஸ்தீனிய வெளியுறவு அமைச்சகம் கூறுகின்றது. இது அல்-அக்ஸாவின் ஜூதமயமாக்கலை தீவிரப்படுத்துவதையும் அதன் நிலையை மாற்றுவதையும் நோக்கமாக கொண்ட அதிகாரப்பூர்வ இஸ்ரேலிய கொள்கையை பிரதிபலிக்கின்றது என்றும், இது மேற்கு கரையில் பதற்றங்களை தூண்டுகின்ற அச்சுறுத்தலை கொண்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது. பல சந்தர்ப்பங்களில் ஆயுதமேந்திய பாதுகாப்பு மற்றும் தீவிரவாத குடியேற்றக்காரர்களுடன் தனிப்பட்ட முறையில் வளாகத்தை தாக்கி பென்கிவிர் புனித முஸ்லிம் தளத்தில் ஒரு ஜெப ஆலயத்தை கட்டுவதற்கு தனது ஆதரவை தெரிவித்தார். இவரின் இந்த நிலைப்பாடானது காசாவில் மாத்திரமன்றி மொத்த முஸ்லிம் நாடுகளையும் ஆத்திரத்தில் ஆழ்த்தியது. இந்த கருத்து குறித்து சவுதி அரேபியா, ஜோர்டான், எகிப்து போன்ற நாடுகள் தங்களது கண்டனங்களை தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, செங்கடலில் ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கடந்த வாரம் தாக்கப்பட்ட எண்ணெய் கப்பல் இன்னும் தீப்பிடித்து எரிவதாகவும், இதனால் எண்ணெய் கசிவு அதிகமாக ஏற்பட்டிருக்கலாம் என்றும் பென்டகன் கூறுகின்றது. கடந்த வாரம் ஏமனின் துறைமுகமான ஹொடைடாவிலிருந்து பல எறிகணைகளுடன் பயணித்த கிரேக்கத்திற்கு சொந்தமான MV ஜவுனின் என்ற கப்பலானது ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் தாக்கப்பட்டது. பென்டகன் செய்தி தொடர்பாளர் விமானப்படை மேஜர் ஜெனரல் ஃபெட்ரிக் ரைட்டர் இதுதொடர்பில் கூறுகையில், கப்பலை மீட்பதற்கு ஒரு 3ஆம் தரப்பினர் 2 இழுவை படகுகளை அனுப்ப முயன்றார்கள். ஆனால் ஹவுதிகள் அவர்களை தாக்குவதாக அச்சுறுத்தினர். இவை பொறுப்பற்ற பயங்கரவாத செயல்களாகும். இது உலகளாவிய மற்றும் பிராந்திய வர்த்தகத்தை சீர்குலைக்கும். அப்பாவி பொதுமக்களின் உயிரை ஆபத்தில் ஆழ்த்துகின்றது மற்றும் செங்கடல், ஏடன் வளைகுடா கடல் சுற்றுப்புறச் சூழல் அமைப்பையும் பாதிக்கின்றது. கப்பல் சுமார் 1 மில்லியன் பீப்பாய்கள் அளவில் எண்ணெயை ஏற்றிக்கொண்டு பயணித்திருக்கின்றது.
கப்பல் சுமார் 1 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் ஏற்றிக்கொண்டு பயணித்துள்ளது. கப்பலை மீட்க எவ்வாறு உதவுவது மற்றும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை தணிப்பது எப்படி என்பதை தீர்மானிக்க அமெரிக்க ராணுவ பிராந்தியத்தில் உள்ள ஏனைய பங்காளிகளுடன் இணைந்து செயல்படுகின்றது என்று அவர் கூறினார். காசா பகுதியில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடக்கின்ற போரில் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக 10 மாதங்களாக செங்கடலில் கப்பல்களை தாக்கி வருவதாக ஏமனின் பெரும் பகுதியை கட்டுப்படுத்துகின்ற ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுக்கள் கூறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. பெருந்திரளான மக்களிடம் உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம். நழுவ விடாதீர்கள். நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலய திருவிழாவில் 20 LED திரையில் உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.